வெல்கம் டு சந்திரோமேக்ஸ். நம்ம இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி 2022-2023 கேட்ட நம்பர் அனாலஜில உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? நம்பர் அனாலஜில வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது பார்க்காதவங்க பாத்துருங்க. அதே மாதிரி கோடிங், டிகோடிங், மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ், இந்த எல்லா டாபிக்லயுமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். சரியா? அதை கண்டிப்பா பாத்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஒரு ஷிஃப்ட்லயே 3 கொஸ்டின்ஸ் கேட்கற மாதிரி பட்ட டாபிக்ஸ் தான். அதனால பாருங்க. எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். சரியா? இப்ப நம்பர் அனாலஜிக்கு வாங்க. அனாலஜி அப்படின்னாலே அதுல நம்பர் அனாலஜி, வேர்ட் அனாலஜி, லெட்டர் அனாலஜி, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதுல இப்ப நம்ம பார்க்க போறது நம்பர் அனாலஜி. நம்பர் அனாலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா டேபிள்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 20 டேபிள்ஸ் வரைக்கும், மினிமம் 15ல இருந்து 20 வரைக்கும் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. நம்பர் அனாலஜி சால்வ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி வேற என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, ஸ்கொயர் வேல்யூஸும் கியூப் வேல்யூஸும் தெரிஞ்சுக்கணும். ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து 25, மினிமம் 25 இல்லைன்னா 30 வரைக்கும் நம்ம ஸ்கொயர் தெரிஞ்சுக்கணும். 25 into 22, 25 into 25, 26 into 26, இந்த மாதிரி அதோட ஸ்கொயர் வேல்யூஸ் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் கியூப் வேல்யூஸும் ஒரு மினிமம் 30 வரைக்கும் நம்ம படிச்சிருந்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. 30 into 30, 29 into 20, 29 into 29 into 29, இந்த மாதிரி கியூப் வேல்யூஸ், ஸ்கொயர் வேல்யூஸ், கியூப் வேல்யூஸ் எல்லாமே நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்பர் அனாலஜி சால்வ் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். ஏற்கனவே ஒரு லாஸ்ட் போட்ட வீடியோல வந்து இந்த கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருந்தேங்க. கரெக்டா? அந்த கொஸ்டின் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பார்த்துட்டு பாக்கி இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரி, இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 136, 249, 4 கொஸ்டின் மார்க் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து 1 வந்து 36 மாறி இருக்கா, 249, 4 என்னவா மாறும்? இதே லாஜிக் யூஸ் பண்ணி 4 என்னவா மாறும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்டா? இதுல பாருங்க, இந்த 136 மாறி இருக்கு, 249 மாறி இருக்கு. இந்த ரெண்டு நம்பர்ஸும் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? பார்த்த உடனே இது வந்து ஸ்கொயர் வேல்யூஸ் தெரியுது. கரெக்டா? நம்ம ஸ்கொயர் வேல்யூஸ், கியூப் வேல்யூஸ் எல்லாம் படிச்சிருந்தோம் அப்படின்னா நிறைய சம்ஸ் வந்து பார்த்த உடனே நம்மளால சால்வ் பண்ண முடியற மாதிரி இருக்கும். இப்ப 36 அப்படிங்கிறது 6ஓட ஸ்கொயர், 49 அப்படிங்கிறது 7ஓட ஸ்கொயர். இது பார்த்த உடனே ஸ்கொயர்னு தெரியுது. அப்ப கண்டிப்பா 4 கொஸ்டின் மார்க். அப்ப 4க்கு அப்புறம் கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துலயும் கண்டிப்பா ஸ்கொயர் வேல்யூஸ் தான் வரும். இப்போ ஆப்ஷன்ல பாருங்க, எங்க ஸ்கொயர் வேல்யூஸ் இருக்கு? 82 ஒரு ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. 81ங்கிறது ஒரு ஸ்கொயர் வேல்யூ தான். கரெக்டா? 9 into 9, 9 ஸ்கொயர் வந்து 81. 90 வராது, 93. அப்படி பார்த்தோம் நம்ம ஸ்ட்ரைட்டா என்ன சொல்லிடலாம்? ஆப்ஷன் பி, ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர் அப்படிங்கறத சொல்லிடலாம். கரெக்டா? ஏன்னா இங்க எல்லாமே ஸ்கொயர்ஸ் இருக்கு. அப்ப கண்டிப்பா நமக்கும் ஸ்கொயர்ஸ் தான் வரப்போகுது. 81 சொல்லிடலாம். இருந்தாலும் நமக்கு லாஜிக் என்ன அப்படிங்கறத பார்க்கணும் இல்லையா? பார்க்கலாமா? இங்க வந்து 36, 36ங்கிறது 6ஓட ஸ்கொயர். இப்போ 1 எப்படி 6 மாறும்? 1 கூட +5 பண்ணா 6, இல்லைன்னா into 6 பண்ணா 6. இந்த மாதிரி நமக்கு லாஜிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 1 + 5 பண்ணா 6. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் கூட +5 பண்ணிட்டு அதை ஸ்கொயர் பண்ணா 36. கரெக்டா? இதே லாஜிக் அடுத்த வருதான்னு பார்க்கலாமா? 2ல இதே மாதிரி +5 பண்ணுங்க. 2 + 5 அப்படின்னா 7, 7 ஸ்கொயர் 49 வந்துடுச்சா? அப்ப லாஜிக் என்ன? +5. ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரை நம்ம +5 பண்றோம். அதை நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த செகண்ட் இருக்க நம்பர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 1ல +5, அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணா 36. 2ல +5, அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணா 49. அதே மாதிரி 4ல +5 பண்ணா 4 + 5 னா 9, 9 ஸ்கொயர் 81 வந்துடுச்சா? இதுதான் நம்மளோட லாஜிக். +5 the whole square. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 11, 78, 15, 12, 19, 18. இது வந்து செட் கொடுத்திருக்காங்க. ஒரு நம்பர் செட் கொடுத்துட்டு அந்த மாதிரி அனாலஜி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த செட்டும் இந்த செட்டுக்கும், இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனா என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அதே லாஜிக் இந்த ஆப்ஷன்ல எங்க வரும் அப்படிங்கறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க. 11, 78, 15 இருக்கா? எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும்னா, ரெண்டு சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த 3 நம்பர்ல எது சின்ன நம்பர்ஸ் பார்க்கணும். இது ரெண்டும் சின்னதா இருக்கு. கரெக்டா? இந்த சென்டர்ல இருக்க நம்பர்ஸை விட இது ரெண்டும் சின்னதா இருக்கு. இந்த ரெண்டு சின்ன நம்பர் வச்சு எப்படியாச்சும் இந்த பெரிய நம்பரை கொண்டு வர முடியுமா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுல எந்த லாஜிக்கும் வரலங்கிற பட்சத்துல நம்ம வேற லாஜிக் போலாம். இதுல பாருங்க, 11 இருக்கு, 15 இருக்கு இல்லையா? 78 விட. அதே மாதிரிதான் இங்க 12ம் 18ம் இருக்கு. 90 கம்பேர் பண்ணுவோம். இது ரெண்டும் வந்து கம்மியா இருக்கு. கரெக்டா? அப்ப பாருங்க, 11, 15 இருக்கா? அந்த 11, 15 வச்சு எப்படியாச்சும் 78 கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 11, 15 ஆட் பண்ணி பார்க்கலாமா? 11 + 15 என்ன வரும்? 26ன்னு வரும். 26க்கும் 78க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 26 டேபிள்ல 78 போகுமா பாருங்க. நமக்கு 26 டேபிள் தெரியாது. இருந்தாலும் நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா என்ன பண்ணலாம்? 26 into 2 போட்டா 40 சம்திங் வரும். into 3 போட்டு பார்க்கலாமா? அப்போ 18, 6, 7, 78 கரெக்டா வந்துருச்சு. அப்ப 26 into 3 பண்ணாலே வருது. கரெக்டா? 26 எப்படி வந்துச்சு? 11, 15 ஆட் பண்ணா. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ஆட் பண்ணிட்டு அது கூட into 3 பண்ணும்போது நமக்கு இந்த செகண்ட் நம்பர் கிடைக்குது. கரெக்டா? இது வந்து இந்த லாஜிக் வந்து இதுக்கு கரெக்டா வருது. அதே லாஜிக் இங்கேயும் வருதான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணா 12 + 18 அப்படின்னா நமக்கு 30. அது கூட into 3 பண்ணா 90 வந்துடுச்சா? அப்போ இதுதான் லாஜிக். 90 இங்கேயும் கரெக்டா வருது. இங்கேயும் into 3 பண்ணும்போது 78 பர்ஃபெக்டா வந்துச்சு. அப்ப லாஜிக் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர், தேர்ட் நம்பர், இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடணும். அதை என்ன பண்றோம்? into 3 பண்றோம்.
ஆட் பண்ண அந்த வேல்யூ கூட இன்டூ 3 பண்ணா செகண்ட் நம்பர் கிடைக்குது. இதுதான் லாஜிக். இதே லாஜிக் வந்து ஆப்ஷன்ல எங்க வருது அப்படிங்கறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க 12 17 மா 12 plus 17 அப்படின்னா நமக்கு 29 வரும். 29 into 3 னா 9 3s are 27. 7 வச்சு தான் முடிஞ்சிருக்கணும். இங்க 9 வச்சு முடியுது. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் ஏ வராது. அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க 11 19 இருக்கா? இது ரெண்டையும் ஆட் பண்ணா 30. 30 into 3 னா 90 வந்திருக்கணும். ஆனா இங்க 91. அப்ப செகண்ட் ஆப்ஷனும் வராது. அப்புறம் பாருங்க 13 19. 13 plus 19 னா நமக்கு என்ன வரணும்? 32 ன்னு வரணும். கரெக்டா? இப்போ 32 into 3 பண்ணா இங்க 6 96. பெர்ஃபெக்ட்டா வந்துடுச்சா? அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். லாஜிக் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு into 3. அந்த லாஜிக் வந்து இங்க தான் வருது. எதுக்கும் ஃபோர்த் ஆப்ஷனையும் செக் பண்ணிடலாமா என்ன வருதுன்னு. 10 plus 17 அப்படின்னா 27. 27 into 3 னா 7 3s are 14. இங்க 6 7 74 ன்னு வருது. கரெக்டா? ஆனா இங்க 54. அப்ப இது வராது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. செகண்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 3. லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். அது கூட into 3 பண்ணா செகண்ட்ல இருக்க நம்பர் வருது. ஓகேவா? தேர்ட் क्वेश्चन பார்க்கலாமா? தேர்ட் क्वेश्चन பாருங்க. 4 வந்து 74 மாறி இருக்கு. 6 என்னவா மாறும்னு கண்டுபிடிக்கணும். 7 வந்து 353 மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? எல்லா क्वेश्चनமே நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு. ஓகேவா? பாஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் பாருங்க. சரிங்க பாருங்க. இங்க 74 இருக்கு. இங்க 353 இருக்கு. கரெக்டா? இந்த 74 353 பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? இது வந்து நம்ம கியூப் வேல்யூஸ் படிச்சிருந்தோம்னா ரொம்ப ஈஸியா பார்த்தோன்னே சொல்லிடலாம். 343 நமக்கு ஒரு கியூப் வேல்யூஸ் இருக்கு. கரெக்டா? 7 கியூப் பண்ணோம்னா 7 into 7 into 7 பண்ணோம்னா 343 வரும். ஆனா இங்க என்ன இருக்கு? 353 இருக்கு. இந்த 353 பார்க்கும்போது நமக்கு 343 பக்கத்துல வருதா? அதே மாதிரி இங்க 74க்கு பதிலா ஒருவேளை 64 இருந்துச்சு அப்படின்னா அதுவும் கியூப் வேல்யூஸ் தான். கரெக்டா? 4 into 4 into 4 பண்ணா 64 ன்னு வரும். 4 4s are 16, 16 4s are 64. இதுக்கு தான் வந்து நம்ம ஸ்கொயர் வேல்யூஸ் கியூப் வேல்யூஸ் படிச்சிருக்கணும்ங்கறத அப்பதான் நம்மளால பார்த்தோன்னே சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் நிறைய क्वेश्चंस. ஓகேவா? அப்ப இது பாருங்க. இத பார்த்தோன்னா 64 பக்கத்துல இருக்கு. இது பார்க்கும்போது 343 பக்கத்துல இருக்கு. கரெக்டா? ஒரு 10 நம்பர்ஸ் தான் கூடுது. கரெக்டா? இங்க 64 இங்க 74 ஒரு 10 கூடி இருக்கு. இங்கேயும் 343 இங்க 353 னா இந்த கியூப் வேல்யூவை விட ஒரு 10 கூடி இருக்கு. கரெக்டா? அப்போ இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கியூப் பண்ணிட்டு அது கூட பிளஸ் 10. இங்கே அதே மாதிரி தான். 7 கியூப் பண்ணா 343. அது கூட பிளஸ் 10 பண்ணா 353. இங்கேயும் அதே தான். 4 கியூப் பண்ணா 64. 64 பிளஸ் 10 னா 74. அப்ப நம்ம லாஜிக் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம கியூப் பண்றோம். கியூப் பண்ணிட்டு அதுக்கு கிடைக்க ஆன்சர் கூட பிளஸ் 10 பண்ணணும். பண்ணா நமக்கு ஆன்சர். கரெக்டா? இதே லாஜிக் எங்க வருதுன்னு இதே லாஜிக்கை 6ல போட்டு பார்க்கலாமா? 6ல போட்டோம்னா 6 கியூப் பிளஸ் 10 வரும். 6 கியூப் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 216. 216 plus 10 னா என்ன வரும்? 226 ன்னு வரும். 226ங்கிறது ஆப்ஷன் 4. தேர்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 4. லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பரை கியூப் பண்றோம். அது கூட பிளஸ் 10 பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஃபோர்த் क्वेश्चन பாருங்க. ஃபோர்த் क्वेश्चन பாருங்க. 40 10 150 65 35 150 அப்படின்னு இருக்கு. கரெக்டா? இது என்ன பண்ணலாம்? இதுலயும் பாருங்க. இதுக்கு முன்னாடி செட் அனாலஜில பார்த்தோம்ல. ரெண்டு சின்ன நம்பர்ஸ் வச்சு எப்படியாச்சும் பெரிய நம்பர் கொண்டு வர முடியுதா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் செட்ல பாருங்க 40 10 115 இருக்கு. 40 10 இது ரெண்டும் என்னது? சின்ன நம்பரா இருக்கு. இந்த 150 கம்பேர் பண்ணுவோம். 40யும் 10ம் சின்ன நம்பர். அப்ப இந்த 40யும் 10யும் வச்சு எப்படியாச்சும் இந்த 150 கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாமா? இப்ப என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 40 10 ஆட் பண்ணா 50. இங்க என்ன இருக்கு? 150 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 50 into 3 பண்ணா 150. ஏன்னா 5 3s are 15. இன்னொரு 0. அப்ப 150 கரெக்டா வரும். அப்ப இந்த 50 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 50. அது கூட into 3 பண்ணாலே தேர்ட் நம்பர் கிடைக்குது. இதே லாஜிக் இங்கேயும் வருதான்னு பார்க்கலாமா? இந்த 65 35 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 100. 100 into 3 னா நமக்கு 300 வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு? 150 இருக்கு. அப்போ இந்த லாஜிக் வரல. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் தான் அந்த லாஜிக் வந்துச்சு. செகண்ட் செட்டுக்கு வரல. ரெண்டுக்கும் காமனா வரதுதான் நம்மளோட லாஜிக்கா இருக்க முடியும். இது ஃபர்ஸ்ட்க்கு மட்டும் தான் வருது. செகண்டுக்கு வரல இல்லையா? அப்ப இது லாஜிக் கிடையாது. நம்ம இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது அந்த லாஜிக் வரல. இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாமா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இங்க 40 இருக்கு, இங்க 10 இருக்கு. இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 40 minus 10 னா 30 வரும் இல்லையா? இப்போ 150 இருக்கு. 30 கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 150 வரும்? 30 into 5 பண்ணா 150. ஏன்னா 5 3s are 15. அப்புறம் ஒரு 0 இருக்கு போட்டுடலாம். அப்போ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிருக்கோம். அது கூட 5 வந்து மல்டிபிள் பண்ணிருக்கோம். இதே மாதிரி அதே லாஜிக்க இதுல ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இந்த செட்ல இங்க 65 இங்க 35 இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 30 வருது. இங்கேயும் சப்ராக்ட் பண்ணும்போது 30 தான். இதை சப்ராக்ட் பண்ணும்போது 30. அது கூட 5 கொண்டு மல்டிபிள் பண்ணா 150 வந்துடுச்சா? அப்போ ரெண்டுலயும் இந்த லாஜிக் வருது. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு into 5. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு into 5.
சப்ராக்ட் பண்ணோம் இன்டூ 5 பண்ணா தேர்ட் நம்பர். இதே லாஜிக் ஆப்ஷன்ல எங்க வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 75 14 இருக்கு. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 35 வரும். கரெக்ட்டா? 35 இன்டூ 5 னா 5 5s are 25. இங்க 15 17 175 வருது. இங்க என்ன இருக்கு? 225 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்த செகண்ட் பாருங்க 30 12 இருக்கு. என்ன பண்ணும்? சப்ராக்ட் பண்ணும். 30 minus 12 னா 18. 18 into 5 பண்ணா என்ன வரும்? 19 வரும். கரெக்ட்டா? 20 டேபிள்ஸ் வரைக்கும் படிச்சுக்கோங்க. 18 into 5 அப்படின்னா 19 வரணும். ஆனா இங்க 120 இருக்கு. அப்போ இதுவும் வராது. அடுத்து பாருங்க 55 10. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 45. 45 into 5 பண்ணா 5 5s are 25. பேலன்ஸ் 2 20 22 225 கரெக்டா வந்துருச்சு. அப்போ இந்த ஆப்ஷன் 3ல இந்த லாஜிக் கரெக்டா வருது. டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு into 5. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டு into 3 பண்ணா தேர்ட் நம்பர் வரணும். கரெக்டா? இங்க அந்த லாஜிக் வந்து பெர்ஃபெக்ட்டா வருது. எதுக்கும் இந்த ஆப்ஷன்ஸும் செக் பண்ணிடலாமா? இதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா 40. 40 into 5 னா 4 5s are 20. அப்ப 200 தான் வந்திருக்கணும். ஆனா இங்க 270 இருக்கு. அப்ப இது வராது. அப்போ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். ஃபோர்த் क्वेश्चनக்கு லாஜிக் வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் into 3 பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? சாரி into 5 பண்றோம் இல்லையா? into 5 30 into 5 தானே? கரெக்ட். into 5 பண்ணும்போது நமக்கு ஆன்சர். அப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஃபிஃப்த் क्वेश्चन பாருங்க 8 285 11 308 4 அப்படின்னு இருக்கு. இதுவும் செட் அனாலஜி மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் செட் கொடுத்திருக்காங்க. இந்த செட்டுக்கும் காமனா என்ன லாஜிக் வருது அப்படிங்கறத பார்த்துட்டு இதே லாஜிக் ஆப்ஷன்ல எங்க வரும் அப்படின்னு பார்க்கணும். கரெக்டா? இதுலயும் பாருங்க 8 5 சின்ன நம்பர். இந்த சென்டர்ல இருக்க நம்பரை கம்பேர் பண்ணும்போது 8 5 சின்னதா இருக்கு. அதே மாதிரி 11 4 இருக்கா? இந்த 11 4 கம்பேர் பண்ணும்போது 308 பெருசா இருக்கு. அப்ப சென்டர்ல இருக்க நம்பர் தான் ரெண்டுலயுமே பெருசா இருக்கு இல்லையா? அப்போ சைட்ல இருக்க இந்த ரெண்டு நம்பர்ஸை வச்சு எப்படியாச்சும் இந்த நம்பரை கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 8 5 இருக்கா? 8 5 நம்ம ஆட் பண்ணா என்ன வரும்? 13 வரும். 13 280 எப்படியாச்சும் மாறுமா? 13 டேபிள்ல வந்து 28 போகாது. 13 2s are 26 தான் வரும். 13 3s are 39 வரும். அப்ப கண்டிப்பா இந்த 280 வந்து 13 டேபிளுக்கு போகாது. அப்போ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த லாஜிக் வரப்போறது இல்ல. சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாமா? 8ஐயும் 5ஐயும் சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 3 வரும். கரெக்டா? 8 minus 5 னா 3. 3க்கும் 280க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இங்க 9 3s are 27. பேலன்ஸ் 10 தான் வருது. அப்படி பார்த்தாலும் நமக்கு 280 வந்து கேன்சல் ஆகாது. 3 டேபிளுக்கும் கேன்சல் ஆகாது. அப்ப 3 டேபிள்ல 280யும் வரப்போறது இல்ல. இப்ப நம்ம அதை ஆட் பண்ணும்போது 13 டேபிள்லயும் 280 வரல. சப்ராக்ட் பண்ணும்போது 3 டேபிள்லயும் வரல. கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம ஆட் பண்ணி பார்த்துட்டோம், சப்ராக்ட் பண்ணி. இனி மல்டிப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ரெண்டு சின்ன நம்பர்ஸா மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா? மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 8 5s are என்ன இருக்கு? 8 5s are 40. கரெக்டா? 40க்கும் 280க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 4 டேபிள்ல 28 போகுமா? 4 7s are 28. கரெக்டா? அப்போ 40 into 7 பண்ணா 280 வரப்போகுது. கரெக்டா? இந்த ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது 40 வந்துச்சு. அது கூட into 7 போட்டாலே ஆன்சர் வருது. இதே லாஜிக் இங்கேயும் வருதான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 11 into 4 னா 44. அது கூட என்ன பண்ணணும்? 7 கொண்டு இங்க 7 தானே மல்டிபிள் பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் 7 கொண்டு மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 7 4s are 28. இங்க 7 4s are 28 plus 2 னா 30. 308. பெர்ஃபெக்ட்டா வந்துடுச்சா? அப்ப லாஜிக் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்றோம். மல்டிபிள் பண்ணிட்டு அது கூட மறுபடியும் 7 கொண்டு மல்டிபிள் பண்ணா செகண்ட்ல இருக்க நம்பர் கிடைக்குது. இதுதான் லாஜிக். இந்த லாஜிக் வந்து ரெண்டு செட்டுக்குமே வருது. அப்ப இதே லாஜிக் வந்து ஆப்ஷன்ல எங்க வருதுன்னு பாத்துடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 6 இருக்கு 9 இருக்கு. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 9 6 ஆனா 54 வரும். ஏட்டா 54 கூட 7 7 4s are 28. 8 வச்சு முடிஞ்சிருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு? 0 வச்சு முடியுது. அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? இங்க 5 இருக்கு, இங்க 9 இருக்கா? 9 5s are 45. 45 into 7 னா 7 5s are 35. 5 வச்சு முடிஞ்சிருக்கு. ஆனா இங்க 0 வச்சு முடியுது. அப்போ கண்டிப்பா 270 வர போறது இல்ல. இப்போ தேர்ட் ஆப்ஷன் பாருங்க 13 இருக்கு 7 இருக்கு. இதுல பாருங்க 13 into 7 னா என்னது? 13 டேபிள் படிச்சுக்கோங்க. 13 into 7 னா 91. அது கூட மறுபடியும் 7 கொண்டு மல்டிபிள் பண்ணா 9 7s are 63. 637. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கரெக்ட்டா? அப்போ 5th क्वेश्चन ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஜிக் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்றோம். அதுல கிடைக்கிற ஆன்சர் கூட மறுபடியும் 7 கொண்டு மல்டிபிள் பண்றோம். பண்ணா நமக்கு ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம். ரெண்டு சின்ன நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது ஏதாவது லாஜிக் வருதான்னு பார்த்தோம். எந்த லாஜிக்குமே வரல. சப்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த லாஜிக்கும் தெரியல. அதனால நம்ம மல்டிப்ளிகேஷன் ட்ரை பண்றோம். மல்டிப்ளிகேஷன்ல இந்த லாஜிக் வந்துச்சு. கரெக்டா? இப்ப பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 6th क्वेश्चन பாருங்க 16 350 19 14 310 17 அப்படின்னு இருக்கு. இது என்ன பண்ணலாம்?
இதுலயும் பாத்தீங்கன்னா 350 அப்படிங்கிறது பெரிய நம்பர், இங்கேயும் 310 அப்படிங்கிறது பெரிய நம்பர். இந்த ரெண்டு நம்பர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது சென்டர்ல இருக்க நம்பர் பெருசா இருக்கு. அப்போ இந்த சைடுல இருக்க ரெண்டு நம்பர்ஸ் வச்சு எப்படியாச்சும் சென்டர்ல இருக்க நம்பர் கொண்டு வர முடியுமா, ரெண்டு சின்ன நம்பர்ஸ் வச்சு கொண்டு வர முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். அப்படி வரலன்னா நம்ம வேற லாஜிக் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெண்டு சின்ன நம்பர்ஸ்க்கு எப்பவுமே ப்ரையாரிட்டி கொடுத்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு சின்ன நம்பர்ஸ் வச்சு பெரிய நம்பர் வருதா. இப்போ இங்க 16 இருக்கு, 19 இருக்கா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கலாமா. 16 பிளஸ் 19 இங்க 5 பேலன்ஸ் 1 35 வரும். கரெக்டா? அப்போ இங்க 35க்கும் 350க்கும் சம்பந்தம் இருக்கா? இன்டூ 10 பண்ணாலே வரப்போகுது. 35 இன்டூ 10 350 வந்துடுச்சா? அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி இன்டூ 10 பண்ணும்போதே இந்த லாஜிக் வருது. கரெக்டா? அதே லாஜிக் அடுத்த செட்டுக்கும் வருதான்னு பார்க்கலாமா. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இன்டூ 10 14 பிளஸ் 17 ஆட் பண்ணி பார்க்கலாமா. 11 31 பர்ஃபெக்டா வந்துடுச்சா? அப்போ அது கூட 10 மல்டிபிள் பண்ணா 310. அப்போ லாஜிக் என்ன, இந்த ரெண்டு செட்டுக்குமே இந்த லாஜிக் வருது. ஃபர்ஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு அதுல கிடைக்கக்கூடிய ஆன்சர் கூட இன்டூ 10 பண்றோம். பண்ணா இந்த சென்டர்ல இருக்க நம்பர் இல்லனா செகண்ட் நம்பர் கிடைக்குது. ஏன்டா இதே லாஜிக் ஆப்ஷன்ல எங்க வருதுன்னு பார்க்கலாமா. 17 பிளஸ் 19 17 பிளஸ் 19 இதை ஆட் பண்ணா இங்க 6 பேலன்ஸ் 1 36 வரும். 36 இன்டூ 10 360 வரணும். இங்க 380 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அடுத்த பாருங்க 12 இருக்கு, 19 இருக்கு. இந்த 12 பிளஸ் 19 31 வரும். கரெக்டா? 12 19 ஆட் பண்ணா 31. அப்படின்னா நமக்கு 310 இன்டூ 10 பண்ணும்போது 310 வந்திருக்கணும். ஆனா இங்க 300. இதை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ தேர்ட் ஆப்ஷன் பாருங்க 12 இருக்கு, 17 இருக்கு. 12 பிளஸ் 17 29. கரெக்டா? 12 17 கரெக்ட் 29 வருது. 29 இன்டூ 10 290 வரணும். ஆனா இங்க என்ன இருக்கு 240. அப்ப இதை எலிமினேட் பண்ணிடலாமா. அடுத்து இது பாருங்க 13 19 13 பிளஸ் 19 32. கரெக்டா? 19 32 வருமா. இது கூட 10 ஆட் பண்ணி பாருங்க 320. பர்ஃபெக்டா வருது. ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சிக்ஸ்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. லாஜிக் என்ன, ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணிட்டு அது கூட இன்டூ 10. இவ்வளவுதான், ஈஸியான ஒரு லாஜிக் தான். நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணி இன்டூ 10 பண்ணும்போதே நமக்கு ஆன்சர், இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். 35 இங்க 350 ஒரு 0 தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்ப இன்டூ 10 அதை வச்சு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஏன்டா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. செவன்த் கொஸ்டின் பாருங்க. இங்க 4 8 256 2 9 144 அப்படின்னு இருக்கு. கரெக்டா? இது என்ன பண்ணலாம், இது ரெண்டு சின்ன நம்பர் ஒரு பெரிய நம்பர், இங்கேயும் ரெண்டு சின்ன நம்பர் ஒரு பெரிய நம்பர் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரெண்டு சின்ன நம்பர் வச்சு எப்படியாச்சும் இந்த பெரிய நம்பர் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கலாமா. 4 பிளஸ் 8 அப்படின்னா நமக்கு 12. 12க்கும் 256க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இது கேன்சல் ஆகுமா. 12 டேபிள்ல 256 12 2s are 24 பேலன்ஸ் 1 16 வருது. 16 12 டேபிளுக்கு போகாது. அப்போ 12க்கும் 256க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கரெக்டா? 256 வந்து 12 டேபிள்ல போகாது. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எந்த லாஜிக்கும் வரல. செப்பரேட் பண்ணி பார்க்கலாமா. இங்க 8 4 8ல இருந்து 4 செப்பரேட் பண்ணா 4 4க்கும் 256க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா. இங்க வந்து 8 4s are 32 ஆயிடுமா. இங்க வேற என்ன பண்ணலாம். 6 4s are 24 பேலன்ஸ் 1 16 64ன்னு வருது. கரெக்டா? அப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 64 கொண்டு மல்டிபிள் பண்ணிருக்காங்க. பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வருது. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்டூ 64 பண்ணிருக்கோம். இதே லாஜிக் இங்க வருதான்னு பார்க்கலாமா. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா 9 minus 2 அப்படின்னா 7 இன்டூ 64 இங்க 7 4s are 28 8 வச்சு முடிஞ்சிருக்கணும். ஆனா இங்க 144 4 வச்சு முடியுது. அதே மாதிரி 6 7s are அப்படின்னா 42. அப்ப நமக்கு இங்க வராது. கரெக்டா? இங்க 144 தான் வரணும், நமக்கு இங்க 428 வருது. அப்ப இது லாஜிக் கிடையாது. ஆட் பண்ணி பார்க்கும்போது லாஜிக் வரல, டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது லாஜிக் வரல. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிளிகேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மல்டிப்ளை பண்ணி பாருங்களா. இங்க 4 இருக்கு, இங்க 8 இருக்கா. இங்க 8 4s are அப்படின்னா நமக்கு 32. 32க்கும் 256க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா. 32 டேபிள்ஸ் நமக்கு தெரியாது. 32 கூட 10 மல்டிபிள் பண்ணா 320 பெரிய நம்பர் ஆயிரும். கரெக்டா? அப்ப 10 விட சின்ன நம்பர்ஸ் தான் பண்ணோம். 9 பண்ணி பார்க்கலாமா. 9 2s are 18. இங்க நமக்கு 6 வச்சு முடியுது. அப்ப 9 வராது. 8 கொண்டு மல்டிபிள் பண்ணி பாருங்க. 8 2s are 16 பேலன்ஸ் 1 24 25 256 பர்ஃபெக்டா வருது. அப்ப 32 கூட 8 கொண்டு மல்டிபிள் பண்ணும்போது 256. 32 இன்டூ 8 பண்ணா 256 வருது. 32 எப்படி வந்துச்சு, இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 32 வந்துச்சு. இந்த 8 வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிருக்கோம். கரெக்டா? அதே லாஜிக் இங்க வருதான்னு பார்க்கலாமா. 9 இன்டூ 2 18 18 இன்டூ 8 பண்ணி பார்க்கலாமா. 8 8 64 8 பிளஸ் 6 40 144 பர்ஃபெக்டா வந்துருச்சா. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணிட்டு அது கூட இன்டூ 8 இந்த ரெண்டுலயுமே இந்த லாஜிக் வருது. அப்போ இதுதான் நம்மளோட லாஜிக். ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணணும், அது கூட இன்டூ 8. இதே லாஜிக் வந்து ஆப்ஷன்ல பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. இங்க 6 இருக்கு, இங்க 9 இருக்கு. இங்க அப்போ 9 இன்டூ 6 அப்படின்னா நமக்கு 54 வரும். 54 இன்டூ 8 பண்ணி பார்க்கலாமா. 32 8 5s are 40 43 வந்துடுச்சா.
423. Perfect. First option நமக்கு ஆன்சர் வந்துட்டு. சோ மத்த ஆப்ஷன்ஸ்லாம் செக் பண்ண தேவையில்ல. ஸ்ட்ரைட்டா 7th क्वेश्चन ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 ன்னு போட்டுறலாம். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 8th क्वेश्चन. எல்லா क्वेश्चनமே நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? 8th क्वेश्चन பாருங்க. 4 வந்து 250 அப்படினு மாறி இருக்கு. 5 வந்து क्वेश्चन மார்க்கா மாறி இருக்கு. 6 வந்து 1290 ன்னு வந்திருக்கு. கரெக்ட்டா? அப்ப இது வந்து எப்படி 4 250 ஆ மாறி இருக்கும்? 6 வந்து எப்படி 1290 ஆ மாறி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் வரும். கரெக்ட்டா? இப்போ இந்த 250 அப்படிங்கறத பாக்கும்போது நமக்கு என்ன தோணுது? 256 ன்னு ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்கு. கரெக்ட்டா? ஒருவேளை அதுக்கு பக்கத்துல இருக்கறனால இது ஒருவேளை ஸ்கொயர் ரிலேட்டடா ஏதாவது லாஜிக் இருக்க வாய்ப்பு இருக்கு. 256 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 16 ஓட ஸ்கொயர். கரெக்ட்டா? 16 into 16 பண்ணா நமக்கு 256 வரும். அப்ப இந்த 250 அப்படிங்கிற क्वेश्चனை பாக்கும்போதே நமக்கு क्वेश्चन பாக்கும்போதே 256 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டு. கரெக்ட்டா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 256 க்கு சம்பந்தமா ஏதாச்சும் இருக்கா? 16 இங்க 16 ஓட ஸ்கொயர் தான் 256. இங்க 4 இருக்கு. 4 ஸ்கொயர் பண்ணா 16, 16 ஸ்கொயர் பண்ணா 256. கரெக்ட்டா? அப்ப என்ன பண்ணலாம்? 4 ஸ்கொயர் பண்ணா 4 பவர் 4 பார்க்கலாம். கரெக்ட்டா? 4 பவர் 4 னா 4 into 4 into 4 into 4. கரெக்ட்டா? எதனால இப்படி பார்க்கறோம்? ஏன்னா 16 into 16 தானே நமக்கு 256. 4 into 4 னா 16. மறுபடியும் 4 into 4 னா 16. அப்ப 16 into 16 வந்துரும்ல. 4 power 4 பண்ணா 16 into 16 வரப்போகுது. 16 into 16 பண்ணா 256. ஆனா இங்க என்ன இருக்கு? 250. ஒரு 6 தான் கம்மியா இருக்கு இல்லையா? மத்தபடி நியரஸ்ட் வேல்யூ தான். அப்படி பார்த்தா இத வந்து ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரை 4 கொண்டு பவர் பண்ணிட்டு -6 பண்ணா இந்த ஆன்சர் வருது. இதே லாஜிக் இதுக்கும் வருதான்னு செக் பண்ணிடலாமா? இதுக்கு வந்துச்சுன்னா இதான் லாஜிக். இல்லைன்னா நம்ம வேற லாஜிக் ட்ரை பண்ணோம். கரெக்டா? இங்க என்ன பண்ணோம்? 4 பவர் 4 பண்ணோம். அப்புறம் -6. அதே லாஜிக் இங்க பண்ணா 6 பவர் 4 -6 பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 6 பவர் 4 னா 6 into 6 into 6 into 6 into 6. கரெக்டா? அப்ப என்ன வரும்? 6 6 ஆனா 36. 36 into 36 என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுல இருந்து -6 பண்ணணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் 36 into 36 பார்க்கலாமா? இங்க 36 18 அதேதான் இங்க வரும். 6 7 3 2 3 7 6 ஏதோ தப்பு பண்ணிட்டோமா? அதே 216 வராதோ? 36 ஒரு நிமிஷம் திருப்பி பண்ணிடலாம். 36 பேலன்ஸ் 3 இங்க 18 21 இங்க 6 3s are 18 பேலன்ஸ் 1 3 9 10. இப்போ என்ன வருது? 1296 ன்னு வருது. கரெக்டா? இங்க என்ன இருக்கு? 1290 ன்னு இருக்கு. அதாவது 6 தான் கம்மியா இருக்கு. இங்க 1296 36 into 36 பண்ணும்போது 1296. ஆனா இங்க 1290 ன்னு இருக்கு. அப்போ -6 தான். கரெக்டா வருதா? 6 பவர் 4 பண்ணும்போது நமக்கு 1296 வந்துச்சு. ஆனா இங்க 1290 அதாவது -6. அதேதான் இங்கேயும் 4 பவர் 4 பண்ணும்போது 256 வந்துச்சு. அது கூட -6 பண்ணா 250. கரெக்டா வந்துச்சா? அப்போ அதே லாஜிக்க 5 க்கு போட்டா நமக்கு ஆன்சர். 5 பவர் 4 பண்றோம். அது கூட -6 பண்ணா ஆன்சர். 5 பவர் 4 னா என்ன வரும்? 5 5s are 25. மறுபடியும் 5 5s are 25. இத ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 5 பவர் 4 வந்துரும். 25 into 25 அப்படின்னா நம்மளோட ஆன்சர் என்ன? 625. இந்த 625ல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணா இங்க வந்து 15 - 6 அப்போ 9 இங்க பேலன்ஸ் 1 619 வரும். 619 எங்க இருக்கு? ஆப்ஷன் 1. 8th क्वेश्चन ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. இப்போ லாஜிக் என்ன? ஃபர்ஸ்ட் பவர் 4 ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர்ல பவர் 4 பண்றோம். அதுல இருந்து -6 பண்ணா ஆன்சர். இத வச்சு நம்ம வந்து லாஜிக் சொல்லிடலாம். 215 இருக்கு. 256க்கு பக்கத்துல இருக்கு. நமக்கு ஸ்கொயர் வேல்யூஸ்க்கு பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி 256ங்கிறது 16 ஓட ஸ்கொயர். இங்க 4 இருக்கு. 4க்கும் 16க்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா? 4 ஸ்கொயர் பண்ணா 16, 16 ஸ்கொயர் பண்ணா 256. அதை வச்சு நம்ம லாஜிக் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸ்கொயர் வேல்யூஸ், கியூப் வேல்யூஸ்லாம் நம்ம நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி क्वेश्चन சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 9th क्वेश्चन. 9th क्वेश्चन பாருங்க. 14 வந்து 4 ஆ மாறி இருக்கு. 18 6 ஆ மாறி இருக்கு. 22 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. क्वेश्चन மார்க் 22க்கு என்ன அப்படிங்கறது தான் क्वेश्चन. அந்த எல்லாமே பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப சொல்றதாதான் நீங்க உங்களுக்கு எவ்வளவு சால்வ் பண்ண தெரியுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க 14 4 ஆ மாறி இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? -10 பண்ணிருந்தாலே 4 ஆ மாறும். ஆனா இங்க -10 பண்ணா 18 - 10 னா 8 தானே வந்திருக்கணும். ஆனா இங்க 6. இப்ப இந்த -10 இதெல்லாம் லாஜிக் இல்ல. இப்ப வேற என்ன இருந்திருக்கலாம்? இது வந்து இந்த 14 18 22 இந்த நம்பர்ஸ் 14 வந்து 4 ஆ மாறி இருக்கு. 18 6 ஆ மாறி இருக்கு. 22 என்னவா மாறுது நமக்கு தெரியல. ஆனா இந்த மூணு நம்பர்ஸையும் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? இது எல்லாமே 2 டேபிள்ல போகுது. கரெக்ட்டா? இந்த எல்லா நம்பர்ஸுமே 2 டேபிள்ல போகுது. இங்க நமக்கு கிடைச்ச ஆன்சருமே 2 டேபிள்ல போகுது. அப்ப என்ன பண்ணலாம்? 2 கொண்டு டிவைட் பண்ணி பார்க்கலாமா? டிவைட் பண்ணா என்ன வரும்? இங்க 7 ஆயிரும். 14 divided by 2 னா 7. இங்க 9 ஆயிரும். இப்போ 7க்கும் 4க்கும் 9க்கும் 6க்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா பாருங்க. 7 4 னா என்ன பண்ணிருக்கணும்? 7ல இருந்து -3 பண்ணா 4. அதே மாதிரி 9 6க்கு பாருங்க. 9ல இருந்து -3 பண்ணா 6. இந்த 9 எப்படி வந்துச்சு? டிவைடட் பை 2. இங்கேயும் 7 எப்படி வந்துச்சு? டிவைடட் பை 2. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டிவைடட் பை 2 பண்ணிருக்கோம்.
அதுல கிடைச்ச ஆன்சர் கூட -3 பண்ணும்போது இந்த செகண்ட் நம்பர் கிடைக்குது இல்லையா. என்ன பண்ணிருக்கோம், டிவைடட் பை 2 ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து டிவைடட் பை 2 பண்றோம். அதுல இருந்து -3 அந்த நம்பர் அந்த கிடைச்ச ஆன்சர் கூட -3 பண்ணும்போது இந்த செகண்ட் நம்பர் இந்த 14ல இருந்து டிவைடட் பை 2 -3 பண்ணா 4, 18ல இருந்து டிவைடட் பை 2 -3 பண்ணா 6. அதே லாஜிக் தான் 22க்கும் வரப்போகுது. 22 டிவைடட் பை 2 அப்படின்னா நமக்கு என்ன வரும், 11. கரெக்டா, 11 2 தானே 22, அப்ப 11. 11 -3 அப்படின்னா 8 இருக்கா, ஆப்ஷன்ல இருக்கு. 9th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிவைடட் பை 2 -3. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. 10th கொஸ்டின் பாருங்க. இங்க வந்து 80 வந்து 17 மாறி இருக்கு. கொஸ்டின் மார்க் 13, கொஸ்டின் மார்க் தான் 13 மாறி இருக்கு. 185 38 மாறி இருக்கு. கரெக்டா, கம்மியா இருக்கா, இங்க 80ல இருந்து 17 மாறி இருக்கு. இங்க வந்து தெரியல, இங்க வந்து 185ல இருந்து 38 மாறி கம்மியா இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணலாம், 17ல இருந்து 80 எப்படி வந்துச்சு, 38ல இருந்து 135 எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கலாமா. கண்டுபிடிச்சு 13ல இருந்து கொஸ்டின் மார்க் எப்படி வந்துச்சு. அப்ப சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா, அதுக்காக இப்படி பண்ணலாம். 17ல இருந்து 80 எப்படி வந்திருக்கும். இப்ப 80க்கும் 17க்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா. 80 வந்து 17 டேபிளுக்கு போகுமா பாருங்க, போகாது. 80க்கு பக்கத்துல இருக்க ஏதாச்சும் நம்பர் வந்து 17 டேபிளுக்கு போகுமா. நம்ம வந்து 20 டேபிள்ஸ் வரைக்கும் படிச்சு வச்சுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா, இப்போ 17 டேபிள்ல பாத்தீங்கன்னா 85 போகும். 17 5 சார் பண்ணி பாருங்க, 85 வரும். 7 5 சார் 35, 5 6 7 8 85 வந்துடுச்சா. அப்போ 17 இப்போ இந்த இடத்துல 85 இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்டூ 5 ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாம். ஆனா இங்க என்ன இருக்கு, 80 இருக்கு. அப்ப இன்டூ 5 பண்ணா 85 வரும். அது கூட -5 பண்ணா இந்த 80 வருது. கரெக்டா, அப்போ 5 கொண்டு மல்டிபிள் பண்றோம், அப்புறம் 5 கொண்டு சப்ராக்ட் பண்ணிருக்கோம். இதே லாஜிக் தான் அடுத்தது இதுக்கும் வருதான்னு பார்க்கலாமா. 38 185க்கும் இதே லாஜிக் வருதான்னு செக் பண்ணிக்கலாமா. 38 இன்டூ 5 பண்ணா 8 5 ஆர் 40, இங்க 15 + 4 னா 19, 190 இருக்கு. அது கூட -5 பண்ணோம்னா 185, இங்கேயும் 185 பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சா. அப்ப லாஜிக் என்ன, இன்டூ 5 -5. எதுல இருந்து, இந்த செகண்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வரதுக்கு தான் இன்டூ 5 -5. கரெக்டா, இங்க இருந்து இது வரதுக்கு. அப்போ இங்க 13ல இருந்து இன்டூ 5 -5 பண்ணா இந்த கொஸ்டின் மார்க் கிடைக்க போகுது. கரெக்டா, 13 5 ஆர் என்னது 65. 65ங்கிறது ஆப்ஷன்ல இருக்கு, அதை போட்டக்கூடாது. அது கூட -5 கண்டிப்பா பண்ணிடணும். -5 பண்ணா 60. டேபிள்ஸ் தெரிஞ்சாலே போதும், இந்த சம் ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா, அப்போ 10th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. 11th கொஸ்டின் பாருங்க. 8 வந்து 520 மாறி இருக்கு. 9 கொஸ்டின் மார்க், 10 வந்து 1010 மாறி இருக்கு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். 9க்கு என்ன வரும், இந்த 8க்கும் 10க்கும் என்ன லாஜிக் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு இதே லாஜிக் நம்ம 9க்கு போட்டா என்ன அப்படின்னு பார்க்கணும். இது பாருங்க, இந்த 1010 இதை பார்க்கும்போது என்ன தெரியுது, 1000 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கியூப் வேல்யூஸ். அதே மாதிரி 10 இங்க இருக்கு. அப்ப 10ஓட கியூப் பண்ணாலே 1000 வருது. ஆனா எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு, ஒரு 10 மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்போ இந்த நம்பரை மட்டும் பார்க்கும்போது 10 வந்து 1010 எப்படி மாறி இருக்கலாம், ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூவை கியூப் பண்ணிருக்காங்க, அது கூட ஒரு 10 ஆட் பண்ணிருக்காங்க. கரெக்டா, இந்த மாதிரி வந்திருக்கா. இதே லாஜிக் இங்கேயும் வருதான்னு பார்க்கலாமா. அப்போ ஃபர்ஸ்ட் இங்க நம்ம கியூப் பண்ண மாதிரி இதையும் கியூப் பண்ணா என்ன வரும், 8 கியூப் பண்ணா 512. ஆனா 512 கூட 10 ஆட் பண்ணா 522 வரும். ஆனா இங்க 520 இருக்கு. அப்ப என்ன ஆட் பண்ணிருக்கணும், 8 ஆட் பண்ணிருக்கணும். இங்க 8 இருக்கனால 8 ஆட் பண்ணிருக்கோம், இங்க 10 இருக்கனால 10 ஆட் பண்ணிருக்கோம். கரெக்டா, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ அதை கியூப் பண்றோம், அப்புறம் அதே நம்பரை திருப்பி ஆட் பண்றோம். இந்த ரெண்டே ஆட் பண்ணா 520. அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரை கியூப் பண்றோம், அதே நம்பரை திருப்பி ஆட் பண்றோம். இந்த ரெண்டே ஆட் பண்ணா 1010 வந்துடுச்சா. அப்ப லாஜிக் என்ன, அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்க அந்த நம்பரை என்னன்னு வச்சுக்கலாமா, அதை கியூப் பண்றோம், அப்புறம் அதே நம்பர் கூட ஆட் பண்றோம். இப்படி ஆட் பண்ணும்போது இந்த செகண்ட்ல இருக்க நம்பர் கிடைக்குது. 520, இந்த 1010 இதெல்லாம் கிடைக்குது. இதே லாஜிக் நம்ம 9க்கு போட்டா கொஸ்டின் மார்க் கிடைக்க போகுது இல்லையா. இப்ப 9 ஃபர்ஸ்ட் கியூப் பண்ணோம்னா 729, 9 into 9 into 9 729. கியூப் வேல்யூஸ் படிச்சிருந்தோம்னா ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாம். 729 plus 9, இங்க 9 plus 9 னா 18, பேலன்ஸ் 1 3, 738 எங்க இருக்கு, ஆப்ஷன் 4. 11th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. ஈஸியான ஒரு லாஜிக் தான். லாஜிக் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை கியூப் பண்றோம், அதுக்கப்புறம் அதே நம்பர் கொண்டு ஆட் பண்றோம். இது இந்த 1010 பார்த்த உடனே நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். கரெக்டா, இது கியூப் வேல்யூஸ் பக்கத்துல வருது அப்படின்னு ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். அதை வச்சு லாஜிக் வந்து ஈஸியா போட்டுடலாம். கியூப் பண்றோம், அதுக்கப்புறம் அதே நம்பரை பண்றோம், ரெண்டே ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. 12th கொஸ்டின். 12th கொஸ்டின் பாருங்க. 261 54 25 270 45 15 அப்படின்னு இருக்கு. இது என்ன பண்ணலாம், இது பாருங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் மாதிரி தான். ஒரு பெரிய நம்பர் இருக்கு, மத்த ரெண்டும் சின்ன நம்பர்ஸா இருக்கு. கரெக்டா, இங்க அப்படிதானே இருக்கு. அப்ப இந்த ரெண்டு சின்ன நம்பர்ஸ், இந்த 261 கம்பேர் பண்ணும்போது 54 25ங்கிறது சின்ன நம்பர்ஸ் தான். இந்த ரெண்டு சின்ன நம்பர்ஸ் வச்சு எப்படியாச்சும் 261 கொண்டு வர முடியுமா, அதே மாதிரி இங்க 45 15 வச்சு 270 கொண்டு வர முடியுமா அப்படின்னு பாக்கலாமா. அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி பாக்கலாமா. 54 25 ஆட் பண்ணா இங்க 9, இங்க 79. 261க்கும் 71க்கும் என்ன சம்பந்தம் இருக்கா,
இங்க என்ன பண்ணலாம், அப்ராக்சிமேட்டா 3 போட்டு பார்க்கலாமா? 3 போட்டா 9 9 3s are 27, 2 7 3s are 21, 24 வருது, 247 வருது. இப்ப 79 into 4 போட்டா இதை விட பெரிய நம்பர் 300க்கு மேலதான் போகும். கரெக்டா? அந்த 261 வர போறது இல்ல. ஏன்னா 3K வரலன்னா 4 பண்ணும்போது இதை விட பெரிய நம்பர் தான் வரும். 300க்கு மேலதான் போகுது, 261 வராது. இப்படி பார்த்தா இந்த டேபிள் போகல. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வந்துச்சு? 79 வந்துச்சு. 79க்கும் 261க்கும் எந்த ரிலேஷனும் இல்ல. அப்ப ஆட் பண்ணா நமக்கு லாஜிக் வரல. அடுத்து என்ன பண்ணலாம்? சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாமா? சப்ராக்ட் பண்ணா 54 25 இல்ல பாத்தீங்கன்னா இது 14 இங்க 4 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 29 வருது. கரெக்டா? 29க்கும் 261க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 29 கூட 10 மல்டிபிள் பண்ணா 290 ஆயிரும். கரெக்டா? ஆனா நமக்கு என்ன வரணும்? 261. இதை விட கொஞ்சம் கம்மியா வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? 29 9 கொண்டு மல்டிபிள் பண்ணலாமா? 9 9s are 81, 9 2s are 18, 18 plus 7 26, 261 பர்ஃபெக்டா வருது. இப்போ 29 கூட 9 மல்டிபிள் பண்ணாலே 261 வருது. இங்க 29 எப்படி வந்துச்சு? இதை ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணா 29, அது கூட 9 மல்டிபிள் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துடுச்சா? அதே லாஜிக் இங்க பார்க்கலாமா? இங்க 45 15 இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 45 15 45 minus 15 30. கரெக்டா? 30 கூட 9 மல்டிபிள் பண்ணா இங்க 9 3s are 27, ஒரு 0, 270 வந்துடுச்சா? 270 பர்ஃபெக்டா இருக்கு. அப்ப லாஜிக் என்ன? லாஸ்ட் இருக்க ரெண்டு நம்பர்ஸை நம்ம சப்ராக்ட் பண்றோம், அது கூட நம்ம இன்டூ 9 பண்றோம். கரெக்டா? இதே லாஜிக் நம்ம ஆப்ஷன்ல எங்க வருதுன்னு பார்க்கலாமா? இதுல பாருங்க 67 45 இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 67 45 27 minus 5 2 22 வரும். 22 9 கொண்டு மல்டிபிள் பண்ணா 9 2s are 18, பேலன்ஸ் 1 9 2s are 18 119 198 வருது. இங்க என்ன இருக்கு? 298 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. கரெக்டா? 198 இருந்தனா கரெக்ட்னு போட்டுக்கலாம். இங்க 298. அடுத்து பாருங்க இங்க 87 69 இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 87 69 இங்க 17 minus 9 பார்த்தா 8 இங்க 7 minus 18 வருது. கரெக்டா? 87ஐயும் 69ஐயும் சப்ராக்ட் பண்ணா 18 வருது. 18 into 9 18 into 9 னா 162 வரும். கரெக்டா? ஆனா இங்க 182 இருக்கு. அப்ப இது வராது. 20 டேபிள்ஸ் வரைக்கும் மினிமம் படிச்சு வச்சிருந்தீங்கன்னா கடகடான்னு சால்வ் பண்ண வசதியா இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து அது ஒன்னொன்னே இந்த மாதிரி போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டா? அதுக்கு பதிலா நம்ம மக்கப் பண்ணிட்டோம்னா ஈஸி. அடுத்த இது பாருங்க, இந்த ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். 82 50 82 minus 50 32 வரும். 82ல இருந்து 50 சப்ராக்ட் பண்ணா 32. 32 9 கொண்டு மல்டிபிள் பண்ணி பாருங்க. 9 2s are 18, 9 3s are 27 28, 288 இங்கேயும் 288 பர்ஃபெக்டா வந்துடுச்சா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா? லாஜிக் என்ன? லாஸ்ட் இருக்க ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்றோம்? சப்ராக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி பார்த்தோம், எந்த லாஜிக்கும் தெரியல. அதனால ரெண்டையும் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும் சப்ராக்ட் பண்ணி பார்த்துட்டு அதுல கிடைக்கிற ஆன்சர் கூட இன்டூ 9 பண்றோம். கரெக்டா? இப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 3 வருது 12th கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 13th கொஸ்டின். 13th கொஸ்டின் பாருங்க. 27 வந்து 189 மாறி இருக்கு. 32 கொஸ்டின் மார்க் 18 126 அப்படின்னு இருக்கு. 27 189 இந்த ரெண்டு நம்பர்ஸும் பாருங்களேன். இங்க 18 இருக்கு 9 இருக்கு. அதாவது இது 9 டேபிள் கேன்சல் ஆகும், இதுவும் 9 டேபிள் கேன்சல். ரெண்டுமே 9 டேபிள்ல டிவிசிபிள் ஆகுற மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா 27ம் 189ம் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. அதாவது 27 டேபிள்ல 189 போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா ரெண்டுமே 9 டேபிளுக்கு வருது இல்லையா? அதனால போக சான்ஸ் இருக்கு. நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா? இங்க 7 இருக்கா? இன்டூ 7 பண்ணலாம் ஸ்ட்ரைட்டா. ஏன்னா 7 into 7 பண்ணாதான் 9 வச்சு முடியும். கரெக்டா? இங்க நமக்கு 189 9 வச்சு முடியுது. அப்ப நம்ம 7 கொண்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7 2s are 40. ஆனா என்ன வருது? 149 வருது. இங்க என்ன இருக்கு? 189 இருக்கு. சாரி 7 7s are 49 பேலன்ஸ் 4 7 2s are 14 plus 4 189 பர்ஃபெக்டா இருக்கு. கரெக்டா? 189 தான். 27 7 கொண்டு மல்டிபிள் பண்ணும்போது 189 வருது. கரெக்ட் தானே? இங்க 7 7s are 49 பேலன்ஸ் 4 பேலன்ஸ் பார்க்க மறந்துட்டேன். 7 2s are 14 plus 4 80 189 வந்துருச்சா? அப்போ 7 கொண்டு மல்டிபிள் பண்ணாலே ஸ்ட்ரைட்டா ஆன்சர் வருது. இதே லாஜிக் இங்க வருதான்னு பார்க்கலாமா? 18 7 கொண்டு மல்டிபிள் பண்ணலாமா? 56 இங்க 7 plus 5 12 126 வந்துருச்சா? அப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லாஜிக் தான். இன்டூ 7 அப்படிங்கிறது தான் நம்மளோட லாஜிக். ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் கொண்டு 7 மல்டிபிள் பண்ணும், அவ்வளவுதான். நமக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சா இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அப்ப எங்க இன்டூ 7 வருது அப்படின்னு பார்க்கணும். இங்க 32 கூட இன்டூ 7 பண்ணா எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது பார்த்தா நமக்கு ஆன்சர் 32 7 7 2s are 14 4 வச்சு முடிகிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஆன்சர் ஆப்ஷன் 4. பேலன்ஸ் 1 21 22 224 ஃபுல்லா ட்ரை பண்ணி பார்த்தாலும் 224 கரெக்டா வருது. 13th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. லாஜிக் வந்து ரொம்ப ஈஸி தான். இன்டூ 7. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 14th கொஸ்டின். இது பாருங்க 512 வந்து 10 மாறி இருக்கு. அதே மாதிரி கொஸ்டின் மார்க் 11 மாறி இருக்கு. 1331 13 மாறி இருக்கு. இது என்ன லாஜிக் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
இதுவும் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். இந்த 512 1331 இதெல்லாம் வந்து கியூப் வேல்யூஸ் படிச்சிருந்தோம்னா ரொம்ப ஈஸி. 1331ங்கிறது 11ஓட கியூப். 11 into 11 into 11 11 3 தடவை மல்டிபிள் பண்ணி பார்த்தா 1331 கியூப் வேல்யூஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியா சொல்லிடலாம். அதே மாதிரி தான் இங்க 512ங்கிறது 8 கியூப். 8 into 8னா 64, 64 into 8னா 512 கியூப் வேல்யூஸ் படிச்சிருந்தா ரொம்ப ஈஸி. அப்போ இங்க 13 வந்து 11ஆ மாறி இருக்கு, 11 கியூபா மாறி இருக்கு. 10 வந்து 8 கியூபா மாறி இருக்கு. 11 அப்ப என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணலாம்? இப்ப 10 8ஆ மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம்? 10ல இருந்து -2 பண்ணா 8. அதே மாதிரி 13 11ஆ மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம்? -2 பண்ணா 11. 13ல இருந்து -2 பண்ணா 11, 10ல இருந்து -2 பண்ணா 8. கரெக்டா? அப்போ செகண்ட்ல இருக்க நம்பர் கூட -2 பண்றோம், அதை நம்ம ஹோல் கியூப் பண்றோம். பண்ணா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிடைக்குது. கரெக்டா? 10 - 2 னா 8, 8 கியூப் 512. அதே மாதிரி 13 - 2 னா 11, 11 கியூப்னா 11 கியூப்னா 1331. அதே லாஜிக் இங்க பண்ணலாமா? 11 இருக்கா? 11 - 2 பண்ணா 9, 9 கியூப் பண்ணா 9 into 9 into 9 னா 729. 14th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேவா? லாஜிக் ரொம்ப ஈஸி தான். செகண்ட் நம்பரை -2 கொண்டு செப்பரேட் பண்ணிட்டு அதை ஹோல் கியூப் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 15th கொஸ்டின். 15th கொஸ்டின் பாருங்க. 264 43 19 132 27 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இது என்ன லாஜிக் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டு செட்டுக்கும் என்ன காமன் லாஜிக் வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அதே லாஜிக் ஆப்ஷன்ல எங்க வருது அப்படிங்கறத பார்த்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட ஆன்சர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ.